என் பேர் சந்தனமேரி. சந்தனமேரி சிவகங்கை மாவட்டம் சூராணத்தில் இருக்கிறேன். 2 பையங்க எனக்கு இருக்கிறாங்க. என் கணவர் சூராணத்தில் கடை வச்சிருக்கிறாரு. 35 வருஷமாக சாசு போராட்டத்தில் இருந்தேன். ஊத்திரியப்பட்டேன். தூக்கம் வராது, நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வராது, நிம்மதியாக தூங்க முடியாது. 35 வருஷமா உடம்பு பிரச்சனை இருந்துச்சு. உடம்பு வலி இருக்கும், என்னென்னமா செய்யணுமோ அது பூரா வலி இருக்கும் செய்யும். உடம்பு டயர்டாக இருக்கும், வலிக்கும், வேலை செய்ய முடியாது, வேலை செய்ய சிந்த மனசு வராது. எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது, உடம்புக்கு சரியில்லை, படுத்துக்கிடுவாங்க. சாப்பிட்டு படுத்தேன்னா அது சீரணிக்காது, எது கழிக்கும். நைட்டு சாமத்துக்குலாம் அப்படியே வாமிட்டு வர மாதிரி எது கழிச்சுக்கிட்டு நெஞ்ச கடிச்சுக்கிட்டு இருக்கும். இடுப்பை வளர்த்துக்கிறேன், நிமிர்ந்து நடக்க முடியாது. இப்படி கூணிக்கிட்டு தான் நடக்க முடியும். கொஞ்ச நாளாக இப்படியே தான் நடப்பேன். நிமிர்ந்து நடக்கவே முடியாது என்னால். நிமிர்ந்து நடந்தால் வளைக்கும், இந்த பக்கத்து நிமிர்ந்து நடக்க முடியாது. இப்படி வளைக்கும். இந்த சைடில் தான் இப்படி சாஞ்சுக்கிட்டு தான் நான் நடக்க முடியும். நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே கொண்டே தள்ளும். ஒரு சின்ன கல் எத்தி விட்டாலும் பொத்துன்னு விழும். எத்தனை கல்லையே விழுந்துருக்கிறேன். விழுந்து எந்திரிச்சிருக்கிறேன். நான் அடுப்பில் ஓடிவிட்டு ஓடியாந்து பெட்டுக்கட்டில் போய் படுத்துருவேன். நிம்மதி இருக்காது. குழம்பு வைக்கணும். கடைக்கு போகிறதுக்கு கடைக்கு கூப்பிடுவார். கடைக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது. இந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை தான். எனக்கு அது செய்து அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஒழுங்காக செய்து ஒரு வேலை பண்ணாலும் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்காது. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளையால் வந்து போகிறது மாதிரியே தெரியும். சுவிட்ச் பாக்ஸை பிடிக்கிட்டு ஓடுறது மாதிரியே தெரியும். பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. முழிச்சு பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எதுக்கடா நம்ம இருக்கணும் இந்த பூமியில், நம்ம இறந்துட்டா தேவையா அப்படின்னா ரொம்ப நாள் நான் நினச்சிருக்கிறேன். இப்படி இருக்கும்போது 24வது வருஷம் 12வது மாதம் 29ஆம் தேதி அற்புத பெருவிழா பார்த்து கொண்டிருக்கும்போது மோகனனை வந்து என் பேரை சொல்லி, உங்கள் பேர் மேரி, உங்களுக்கு முழு பேர் வந்து சந்தனமேரி, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு உடம்புல பலவிதமான வியாதி ஆண்டவர் இன்னைக்கு குணமாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. மேரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மேரி, சந்தன மேரி, உங்களுடைய முழு பெயர் சந்தன மேரி. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. உங்களுக்கு 1-2 வியாதி அல்ல, பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு சரீரம் முடக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களை முடக்கின அசுத்தாவி விலகுகிறது, வியாதிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் சந்தன மேரி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எழும்புங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுதே சொன்ன உடனே தூக்கி புழுக்கணும் மாதிரி இருந்துச்சு. உடம்புல சிறுக்குன்னு சொல்லிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், சமாதானம் வந்துருச்சு. சிவம் முடிந்த அன்னைக்கு நைட்டு 35 வருஷமா தூங்காத தூக்கம். அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினேன். கெட்ட கனவுலாம் வரவே இல்லை. இந்த ஆள் மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிறதெல்லாம் வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என் உடம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் நல்லா அந்த வல்லாங்காய்ட்டு வளர்த்துக்கிறதுலாம் கிடையாது. இப்போ நிமிர்ந்து நடக்கிறேன், நல்லா நடக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா சீரணிக்குது. இப்போ நல்லா வேலை செய்கிறேன். இப்போ திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்கள் அக்கா பரிவுண சுகத்தோடு நல்லா இருக்காங்க. நல்லா வீட்டு வேலையை இப்போ நல்லா பார்க்குறேன். அந்த சாவங்கிற எண்ணம்லாம் வரல. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. 35 வருஷமாக இருந்த சாசு போராட்டத்தில் இருந்த எனக்கு விடுதலை கொடுத்த இயேசப்பாவுக்கு நன்றி.